என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவியளிக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்படி என்றால் நான் தைரியமா முன்னாடி போகலாம். அது எந்த அந்நிய சத்தத்திற்கும் கேட்டு ஓடாது. என் சத்தத்தை அறிந்து எனக்கு பின் செல்லுகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பவுல் 1 அதிகாரத்துல 15 சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்ற தகப்பன். இதை பேசுவதற்கு ஒரு ஆர்டினேஷன், ஒரு பிரதிஷ்டை தேவை. ஆமென் சொல்றேன். அல்லேலூயா. பவுல் சொல்றார், உங்களுக்கு அநேக உபாத்தியர்கள் இருக்கலாம். there can be many teachers. அவங்க கிரீக் சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்க அதை சொல்லிக் கொடுக்குறாங்க, எங்க சரித்திரத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்க அப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆழமா சொல்லிக் கொடுக்குறாங்க. நான் உங்களை சுவிசேஷத்தினால் பெற்றேன். உங்களுக்கு அநேக உபாத்தியர்கள் இருக்கலாம், ஆனால் நான் உங்களை சுவிசேஷத்தினால் பெற்ற தகப்பன். தகப்பனாகத்தான் ஒவ்வொரு போதகரையும் ஒவ்வொரு சபை ஞாபகம் இருக்கிறது. இந்த ஷர்ட் 24 வருஷம் ஓடி 24 வருஷம் சாதாரண சட்டை 24 வருஷங்களுக்கு முன்பாக நான் என்னுடைய 25 வருடங்கள் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது அப்பா எங்க அப்பா மேல அவ்வளவு கோபம். அப்போ சொல்றாங்க, ராஜா வெற்றி என்னது 1000, தாவீது வெற்றி 10,000 சொல்லி பாடுறாங்க. மறக்கவே இல்லை பாருங்க. ஒரு தடவை தண்ணியில முக்கி எடுத்தாங்க, நாசமா போச்சு. 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த சட்டம் வேல்யூ எனக்கு தெரியல. இன்று வரை அந்த சட்டம் உழைத்துக் கொண்டே இருக்கிறது. அந்த மெட்டீரியல் அப்படி. காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு செலுத்தப்பட்ட கிரயம்.